हरि ओम गुरुवे शरणम्। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। पेज नंबर 36 अनुवाका 1। भृगुर्वै वारुणिः वरुणं पितरमुपससार अधीहि भगवो ब्रह्मेति तस्मात् एतत् प्रोवाच। अन्नं प्राणं चक्षुश्रोत्रं मनोवाचमिति प्राणं चक्षुश्रोत्रं मनोवाचमिति तहुं होवाच। यतो वा इमानि भूतानि जायन्ते येन जातानि जीवन्ति यत्प्रयन्त्यभिसंविशन्ति तत्विजिज्ञासस्व तद्ब्रह्मेति सतपोतप्यत सतपस्तप्त्वा। நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 3வது சாப்டர் பிருகுவல்லியில குரு அண்ட் சிஷ்யாவோட இன்ட்ரோடக்ஷன் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ யார் 2 பேர்? குரு அண்ட் சிஷ்யா, பிருகு அண்ட் வருணர் அப்படின்னு பார்த்தோம். வருண அப்படிங்கிறது தான் வந்து அப்பா ஆஸ் வெல் அஸ் குரு. பிருகு வந்து பையன் ஆஸ் வெல் அஸ் சிஷ்யன். இப்போ இவா 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற டயலாக் தான் நாம் வந்து இந்த 3rd சாப்டரில் பார்க்குறோம். சிஷ்யன் போய் குரு கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, எனக்கு பிரம்ம ஞானம் வேணும் அப்படின்னு கேட்குறான். அதீஹி பகவோ பிரம்மேதி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து வருணர் வந்து ஆன்சர் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறார், நான் வந்து உனக்கு பெருசெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், உனக்கு பிரம்மனுடைய டெஃபினிஷன் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீ இப்போ என்ன பண்ணணும், நீ போய் விசாரம்லாம் பண்ணி அந்த பிரம்மனை டிஸ்கவர் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற, நீனா வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு குரு வந்து சொல்கிறார். ஸோ என்ன டெஃபினிஷன் கொடுக்குறார்,
பிரம்மன் தான் மூல காரணம் அப்படிங்கிற டெஃபினிஷனை கொடுக்கிறார். பிரம்மன் தான் மூல உபாதான காரணம் அப்படின்னு சொல்றார். எதுக்கு மூல உபாதான காரணம்? இந்த சிருஷ்டிக்கு மூல உபாதான காரணம் அப்படின்னு சொல்றார். இப்போ உபாதான காரணம்னா என்னது? சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பிரம்மன் கிட்டே இருந்து இந்த உலகம் வந்தது, பிரம்மன் கிட்டேயே இந்த உலகம் இப்போ ரெஸ்ட் ஆகிறது, அப்புறம் பிரம்மன்லேயே இந்த உலகம் ரிசால்வும் ஆகும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி. பூதானி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம்? லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் வெல் எஸ் பஞ்சபூதம். பூதானினா அது லிவிங் பீயிங்ஸையும் குறிக்கிறது, ஜீவராசிகளையும் குறிக்கிறது, பஞ்சபூதத்தையும் அந்த வார்த்தையானது குறிக்கிறது. அப்போ எல்லாமே பிரம்மன்லேருந்து தான் வருது, பிரம்மனில் ரெஸ்ட் ஆகிறது, பிரம்மன்லேயே அது ரிசால்வும் ஆகிறது. அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறார்? பிரம்மன் தான் அப்சல்யூட் காரணம் அப்படிங்கிறத இங்கே வந்து டீச்சர் வந்து சொல்கிறார். அப்போ அப்சல்யூட் காரணம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆகிறது? ரிலேட்டிவ் காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அப்போ அப்சல்யூட் காரணம்னு ஒன்று இருக்குது, ரிலேட்டிவ் காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரிலேட்டிவ் காரணம்னா என்னது? அது காரணமாக இருக்கும், ஆனால் வேறு ஒரு ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது அந்த காரணம் என்ன ஆகிடும்? காரியமாக ஆகிடும். அதனால் அதை நம்ம ரிலேட்டிவ் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருக்கா, நம்மளுக்கு காரணம் யார்? நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான், அதில் நோ டவுட். ஆனால் அவளுடைய பேரண்ட்டுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது நம்ம பேரண்ட் என்ன ஆகிடுவா? காரியமாக ஆயிடுவா இல்லையா? அதனால வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் யாருன்னு கேட்டால் ரிலேட்டிவ் காரணம் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். ஸோ வேறு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது அந்த காரணம் வந்து காரியமாக ஆயிடுது அப்படின்னு சொன்னால் அதை தான் நாம் ரிலேட்டிவ் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஆபேட்சிக காரணம் அப்படின்னு பேர் அதுக்கு. இப்போ அப்சல்யூட் காரணம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது எப்பவுமே காரணமாகவே தான் இருக்கும், அது எப்பவும் காரியமாக ஆகவே ஆகாது. அதுதான் மூல காரணம், ஆத்யந்திக காரணம் அப்படின்னும் அது நாம் சொல்கிறோம். பட் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இன்க்ளூடிங் டைம் அண்ட் ஸ்பேஸ் எல்லாமே எப்படி இருக்கு? ரிலேட்டிவ் காரணமாக இருக்குது. எது அப்சல்யூட் காரணம், எது மூல காரணம்? பிரம்மன் மட்டும்தான் அப்படிங்கிற டெஃபினேஷன் தான் இப்போ வந்து டீச்சர் இங்கே கொடுத்துருக்காரு. சொன்னார் இல்லையா, பிரம்மேதி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, பிரம்ம இதி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன டெஃபினேஷன் கொடுத்தார்? எல்லாத்துக்கும் எது அப்சல்யூட் காரணம் அப்படின்னு கேட்டேன்னா அதுதான் பிரம்மன் அப்படிங்கிற டெஃபினேஷனை தான் இப்போ டீச்சர் இங்கே கொடுத்துருக்கார். ஸோ இப்போ இந்த படித்தோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு அணுவாக்கா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மந்திரம், வெரி ஆஃபன் கோட்டட் மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தியபிசம் விஷந்தி தத் பிரம்மேதி. இதுதான் பிரம்மனுடைய டெஃபினிஷனாக கொடுக்குறார். அதுக்கப்புறம் ஆனால் மந்திரத்தில் எப்படி இருக்கு? அபிசம் விஷந்தி தத் விஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேத்தின்னு இருக்கு இல்லையா? நாம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காக அபிசம்பிஷந்திக்கு பக்கத்தில் தத் பிரம்மேதி போட்டு அந்த டெஃபினேஷனை க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் தத் விஜ்ஞாசஸ்வ அப்படின்னு போட்டுக்கணும். இதுதான் பிரம்மன், இந்த இப்படிப்பட்ட பிரம்மனை நீனு தெரிஞ்சுக்கோ, நீ டிஸ்கவர் பண்ணு அப்படின்னு டீச்சர் வந்து சொல்கிறார். ஸோ ஆர்டரை ஸ்லைட்டாக நாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காக மாற்றி போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஃபேமஸ் டெஃபினிஷனை தான் வியாசாச்சாரியார் வந்து தன்னுடைய பிரம்மசூத்திரத்தில் கோட் பண்ணுறார். எத்தனாவது சூத்திரமாக கோட் பண்ணுறார் அப்படின்னா 2வது சூத்திரமாக கோட் பண்ணுறார். ஃபஸ்ட்டு சூத்திரமே நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு சூத்திரம் என்ன அப்படின்னா பிரம்மசூத்திரத்தில் ஃபஸ்ட்டு என்னன்னா அதாத்தோ
பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா ஜன்மாத்யஸ்ய யதஹா. அந்த ஜன்மாத்யஸ்ய யதஹா எதுலேருந்து அவர் எடுத்து எழுதியிருக்கார் அப்படின்னா இந்த பிரம்ம டெஃபினிஷனை வச்சு தான் அவர் அந்த ஜன்மாத்யஸ்ய யதஹா அப்படிங்கிறதையே வந்து காயின் பண்ணியிருக்கார். இன்ஃபேக்ட் பாகவதம் எப்படி ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அப்படின்னா ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஸ் சார்த்தேஷ்வ அபிஜ்ஞ ஸ்வராட் அப்படின்னு தான் வந்து ஸ்லோகமானது ஆரம்பிக்கிறது. பாகவதமும் வந்து ஜன்மாத்யஸ்ய அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறது. அது எதை பேஸ் பண்ணி இருக்கு? இந்த ஃபேமஸ் டெஃபினிஷனை பேஸ் பண்ணி தான் பாகவதத்தோடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த டீச்சர் என்ன பண்ணுறார், பிரம்மனுடைய டெஃபினிஷனை கொடுத்துட்டு நான் வந்து உனக்கு இதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன், எந்த டீட்டெயிலும் உனக்கு கொடுக்க போகிறது இல்லை, நான் சொன்னதை வச்சுண்டு நீ வந்து பிரம்மனை நீயே வந்து டிஸ்கவர் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். எப்படி டிஸ்கவர் பண்ணணுமா? அனலைஸ் பண்ணி விசாரம் பண்ணி நீ வந்து டிஸ்கவர் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இப்போ அனாலிசிஸ் ஒரு விசாரம் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணி ஆகணும்? நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நம்மளுடைய புத்தியை யூஸ் பண்ணி ஆகணும். இதுதான் புராண ஸ்ரவணத்துக்கும் வேதாந்த ஸ்ரவணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ புராண ஸ்ரவணம் பண்ணும் பொழுது ராமர் காட்டுக்கு போனார் கேட்போம், இதுக்கு என்ன புத்தி யூஸ் பண்ணணும் நம்ம? ஐயோ பாவம் காட்டுக்கு போனாரா அப்படின்னு ஒரு இமோஷன் நம்மளுக்கு டெவலப் ஆகும், அவ்வளோதான். அப்புறம் ராமர் போகிற வழியில் குகன் அப்படிங்கிற ஒரு பர்சனை ஆரத்தழுவி தன்னுடைய சகோதரராக ஏற்றுக்கொண்டார். அப்போ ஓ அப்படியா, ஒண்டர்ஃபுல், அவ்வளோதான். வேற என்ன அதுலேருந்து புத்தியை பயன்படுத்தி என்ன இதுலேருந்து நாம் அனலைஸ் பண்ணி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் இங்கே நாம் படிக்கிறதுல புத்தியை டெஃபினட்டாக யூஸ் பண்ணியே ஆகணும். யூஸ் பண்ணணும், என்கொயர் பண்ணணும், புரிஞ்சிக்கணும், கன்வின்ஸ் ஆகணும். அது எனக்கு இங்கே சொல்லப்படுற விஷயம் எனக்கு ஃபேக்டாக ஆகணும். இப்போ இந்த ஃபேக்டை பேஸ் பண்ணி என்னோட லைஃப்பும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், என்னோட லைஃபோட டைரக்ஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இப்போ வேதாந்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஆர் அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 3-fold டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஏற்படுறது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும் இல்லையா? லைஃப் ஸ்டைல் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. ரெண்டாவதுனா நம்மளோட லைஃபுடைய டைரக்ஷனே வந்து இப்போது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கும். முன்னாடி நான் வேறு ஏதோ ஒரு டைரக்ஷனில் போயிருந்திருப்பேன், இப்போது கம்ப்ளீட்டாக என்னோடய லைஃபோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறது. மூணாவது, நான் என் லைஃப்பில் அடைய வேண்டிய அல்டிமேட் கோல் என்ன, அதுவும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கும். இந்த ஜென்மா முடியறதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ வந்து இந்த லைஃப் போகிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்மளை கேட்கும் பொழுது நம்ம வந்து ஐயோ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு ஒரு வீடு வாங்கியிருக்கணும், என்னுடைய பிறக்க போகிற 4வது பேர குழந்தைக்கு நான் இன்னும் எதுவுமே வச்சுட்டு போகல, அது மட்டும்தான் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நாம் சொல்ல போகிறோமா? இல்லைன்னா இந்த பிரம்மனிஷ்டன் ஞான நிஷ்டன் இதெல்லாம் சொல்கிறோமே, அப்படி நாம் இருக்க போகிறோமா? அப்போ என்னோடய லைஃப் ஸ்டைல், என்னோடய லைஃபுடைய டைரக்ஷன், என் கோல், இது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதை கேட்குற இந்த வேதாந்தம் கேட்குறோமே, இது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்கு நடக்கவே நடக்காது. எப்படி இருக்கணும்? இது டீச்சிங்காக இருக்கணும், அதை கேட்டு நாம் நடக்கணும். அப்போ என் லைஃப் வந்து அந்த டீச்சிங்கோட அலைன்டாக இருக்கா அப்படின்னு நாம் செக் பண்ணிக்கணும். இப்படி ஆகணும் அப்படின்னா வேதாந்த ஸ்ரவணத்தில் என்னுடைய புத்தி பார்ட்டிசிபேட் பண்ணணும். புத்தியை யூஸ் பண்ணி கிளாஸு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தத் விஜிக்ஞாசஸ்வ. ஸோ என்கொயர் பண்ணுறது மூலமாக நீ வந்து அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு டீச்சர் வந்து சொல்கிறார். சரி, உனக்கு வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு குட்டியாக க்ளூ கொடுக்குறேன்
அப்படின்னு டீச்சர் சொல்லி என்ன சொன்னார்? அன்னம் பிராணம் சக்ஷு ஸ்ரோத்ரம் அப்படின்னு க்ளூ கொடுக்குறார். நீ வேணா அன்னம் இருக்கே, அன்னம்னா இந்த இடத்துல என்னது என்னன்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல? அன்னமய கோஷான்னு பார்த்தோம், ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு பார்த்தோம். நீ வேணா இந்த ஃபிசிக்கல் பாடி எதுலேருந்து வந்திருக்குன்னு உன்னுடைய என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி பாரு, அனலைஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ நாம் பண்ணுற என்கொயரி இருக்கு இல்லையா, இது என்ன என்கொயரின்னா காரண என்கொயரியை தான் இப்போ நாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். காரண விசாரம் இதுதான் இப்போ நாம் பண்ணுறோம். இப்போ நம்ம எதை ஆக்சுவலாக என்கொயர் பண்ணணும்னா மூல காரணத்தை தான் இப்போ நாம் வந்து என்கொயர் பண்ணணும். அதனால் அன்னமய கோஷாவுடைய மூல காரணத்தை நீ என்கொயர் பண்ணு அப்படின்னு இங்கே டீச்சர் வந்து சொல்கிறார். அன்னமய கோஷாவோட மூல காரணம் மட்டும் என்கொயர் பண்ணால் போருமா? பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, இப்படி எல்லா கோஷாவோட மூல காரணமும் என்னன்னு நீ என்கொயர் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இன் ஷார்ட் சொல்லணும்னா எல்லா லிவிங் பீயிங்ஸும் எதிலேருந்து வந்தது அதை தான் நீ வந்து இப்போ என்கொயர் பண்ணணும். எந்த காஸ்லேருந்து எல்லா லிவிங் பீயிங்ஸும் வந்திருக்கு, தத் விஜிக்ஞாசஸ்வ, அதை நீனு தெரிஞ்சுக்கோ. இப்போ நாம் வந்து ஆர்டரை இந்த இடத்துல மாற்றி போட்டுருக்கோம். தத் பிரம்மேதி தத் விஜிக்ஞாசஸ்வ அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ பிருகுவுக்கு வந்து பிருகு வந்து டெஃபினட்டாக ஒரு குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் அவருக்கு புரிஞ்சிடுது, ஓஹோ நாம தான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும் போல இருக்கு, தேர்ஸ்டே மட்டும் வெறுமை கிளாஸ் அட்டென்ட் பண்ணினா போராது, நாம் வந்து கொஞ்சம் வீட்லேயும் உட்காந்து ஹோம்ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு. என்ன ஹோம்ஒர்க் பண்ணினார் அவர்? சதபோ தப்பியத சஹ தபஹ அதப்பியத. அப்போ பிருகு வந்து தவத்தை மேற்கொண்டார். தவம் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? இப்படி கண்ணெல்லாம் மூடிண்டு கிளாஸுக்கு வரதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து தவம் எல்லாம் பண்ணு, அப்போ தான் உனக்கு இது புரியும்னா முடிஞ்சே போச்சு, பண்ணவே மாட்டோம் நம்ம இல்லையா. இப்போ இந்த இடத்துல தபஹா அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்கிறதுனா ஆஸ்டெரிட்டியை குறிக்கிறது. அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் விரதங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து குறிக்கிறது. ஸோ நம்ம வந்து ரிலீஜியஸ் ஆங்கிளில் பார்த்தோம்னா, கர்ம காண்டத்துடைய கான்டெக்ஸ்டில் பார்த்தோம்னா தபஹாங்கிற வார்த்தை வந்து வேரியஸ் ஆஸ்டெரிட்டிஸை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதான் நாம் இருக்கிற உபவாசம் என்னெல்லாம் நிறைய விரதங்கள்லாம் நம்ம வந்து இருப்போம் இல்லையா. மௌன விரதம் கூட சம்டைம்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், ஆனால் நம்மளால முடியாது. எழுதி காமிச்சாவது நாம் வந்து என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டெய்ட்டிக்கெலாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக விரதம் இருக்கிறது அதெல்லாம் பண்ணுவா இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த இடத்துல தபஹாங்கிற வார்த்தைக்கு கீழே வரும். ஆனால் கர்ம காண்டத்துடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அது விரதம் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கறது. இப்போ வந்து பிரம்ம ஜானம் அடையணும் அப்படின்னா எந்த விரதம் இருந்தால் பிரம்ம ஜானம் நம்மளுக்கு ஏற்படும்? மௌன விரதம் இருந்தால் ஏற்படுமா? இல்லை உபவாசம் இருந்தால் எனக்கு பிரம்ம ஜானம் ஏற்படுமா? என்ன பண்ணினா எனக்கு பிரம்ம ஜானம் ஏற்படும்? தபஹா அப்படின்னா இந்த இடத்துல என்கொயரி அப்படின்னு அர்த்தம். விசாரம் பண்ணுறது மூலமாக மட்டுமே நம்மளுக்கு பிரம்ம ஜானம் ஏற்படும். இப்போ தப ஆலோசனேன, இப்போ நம்மளுடைய இந்த திங்கிங் பேட்டர்னை வந்து இந்த தபஹாங்கிற வார்த்தை குறிக்கிறது. ஸோ சஹ அப்படின்னா சஹானா இந்த இடத்துல யார்? பிருகு அப்படின்னு அர்த்தம். பிருகு என்ன பண்ணுறார்? தபஹா அதப்பியத. பிருகு என்ன பண்ணினார்? என்கொயரி பண்ணினார். சஹ தபஹா தப்த்வா. தப்த்வா அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் என்கொயரி அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் தபஹா. ஸோ அந்த என்கொயரியெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கார், ஒன்று டிஸ்கவர் பண்ணியிருக்கார். ஸோ நான் டிஸ்கவர் பண்ணினது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. அதனால் என்ன பண்ணுறாரு? இப்போது அப்பா கிட்ட வந்து நான் இதை தான் கண்டுபிடிச்சிருக்கேன், அது கரெக்டானு பாருங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக, செக் பண்ணிக்கிறதுக்காக இப்போ வரார். ஸோ இதுதான் பிரம்மன் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்போ டீச்சர் வந்து சொல்லுவா, அப்பா என்ன சொல்லுவா, இது வந்து அப்சல்யூட் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி பையனை வந்து அமுச்சு விட்ருவார். இது வந்து ஆபேட்சிக
காரணம் தான். அவன் கண்டுபிடிச்சுன்னு வந்து சொல்லுவான் இல்லையா, அப்போ வந்து அப்பா சொல்வா இல்லை இல்லை இது வந்து அப்சல்யூட் காரணம் கிடையாது, இது ரிலேட்டிவ் காரணம் தான். ரிலேட்டிவ் காரணம்னா என்னன்னு பார்த்தோம், எது ஒன்று காரணமாகவும் இருக்கும் காரியமாகவும் இருக்குமோ. இப்போ ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நீ வந்து கரெக்டான டைரக்ஷனில் தான் உன்னோட என்கொயரியை பண்ணிட்டு இருக்க, அதனால நீ அதே டைரக்ஷன்லேயே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இப்போ பிருகு என்ன பண்ணோம், மறுபடியும் போய் திருப்பியும் டிஸ்கவர் பண்ணி விசாரம் பண்ணி டிஸ்கவர் பண்ணிட்டு வரணும். இப்படி அவர் 5 வாட்டி போயிட்டு வருவார். ஸோ 4 வாட்டி அவர் வந்து ஆபேட்சிக காரணத்தை இதுதான் பிரம்மன் அப்படின்னு சொல்லுவார். ஃபைனலாக ஆத்தியந்திக காரணத்தை டிஸ்கவர் பண்ணுவார். ஆத்தியந்திக காரணம் என்னது, சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்த பிரம்மாவை வந்து டிஸ்கவர் பண்றார். சத்தியம்னா என்னது, சத்தியம்னா பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஞானம்னா பியோர் கான்ஷியஸ்னஸ். அனந்தம்னா அனந்தம் லிமிட்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனந்தம் அப்படின்னா பியோர் ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் எங்க படிச்சோம், நம்ம பிரம்மானந்த வள்ளியில இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். ஆனந்த ஆத்மா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ பியோர் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறோமே, பியோர் ஹாப்பினஸ்னா சுத்த ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஏன் வந்து பியோர் ஹாப்பினஸ் அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படியே, ஏன்னா வேற ஒரு ஹாப்பினஸ்ஸு இருக்கிறதுனால அதுலேருந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறதுக்காக இதை பியோர் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன வேற ஒரு ஹாப்பினஸ்ஸு, எக்ஸ்பீரியன்ஷியல் ஹாப்பினஸ், அனுபவ ஆனந்தம் அப்படின்னு நாம் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அது டெஃபினட்டாக பியோர் ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தம் எப்படிப்பட்டது, ஃபைனைட்டாக இருக்கும், லிமிட்டடாக இருக்கும், வரும் போகும். முதல்ல என்ன சொல்லுவேன், ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்ன சொல்லிடுவேன், ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அப்போ எக்ஸ்பீரியன்ஷியல் ஹாப்பினஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. ஆனால் பியோர் ஹாப்பினஸ் ஒரு பிரம்மன் எப்படிப்பட்டது, சேஞ்ச் ஆகாதது, சைத்தன்ய ரூப ஆனந்த ஸ்வரூபம். இப்போ ஃபைனலாக இதுதான் அப்படின்னு பிருகு வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவார். ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் ஆனந்தாத் ஏவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு பிருகு வந்து டிஸ்கவர் பண்ணி சொல்லுவார். ஸோ இப்படி தான் வந்து இந்த உபனிஷத்துடைய ஜேர்னியானது இருக்க போகிறது. இதை தான் நாம் பின்னாடி வரப்போகிற 5 செக்ஷனில் பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறார், சஹ தபஹா தப்துவா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் பிருகு வந்து இந்த ஃபாலோயிங் கன்க்ளூஷனுக்கு வரார். என்ன வரார் அப்படிங்கிறத நாம் அனுவாக்கா 2 படிச்சுட்டு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 37. அன்னம் பிரம்மேதி வியஜானாத் அன்னம் பிரம்மேதி வியஜானாத் அன்னாத் ஏவ கல்விமானி பூதானி கல்விமானி பூதானி ஜாயந்தே अन्नेन जातानि जीवन्ति अन्नं प्रयन्त्यभिसंविशन्तीति तद्विज्ञाय पुनरेव वरुणं पितरमुपससार अधीहि भगवो ब्रह्मेति तहुं होवाच तपसा ब्रह्म विजिज्ञासस्व
तपो ब्रह्मेति स तपोतप्यत स तपस्तप्त्वा ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கொயரி இது. ஸோ எப்படி வந்து இந்த என்கொயரி உடைய டைரக்ஷன் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தத்துவபோதா ஸ்டடியை பேஸ் பண்ணி தான் இந்த என்கொயரி ஆனது இருக்க போகிறது. ஸோ ஹோப் தத்துவபோதம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் வந்து இந்த செக்ஷனை பார்க்கலாம். ஸோ தத்துவபோதால எந்த டைரக்ஷனில் என்கொயர் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இருக்க போகிறது. ஆனால் என்ன ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதாவது உபனிஷத்தில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் தத்துவபோதால என்ன பார்த்தோமோ அதே விஷயத்தை தான் இங்கே நாம் பார்ப்போம். அதனால் அங்கே என்ன பார்த்தோங்கிறத ரிமைண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும். இப்போ தத்துவபோதால அன்னமய அதாவது ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எதுலேருந்து பிறந்ததுன்னு பார்த்துருக்கோம். பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. என்ன பஞ்சபூதம்? ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து ஸ்தூல சரீரம் வந்தது அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம். இப்போ 2 பேர் இருக்கு இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு. என்ன 2 பேர் இருக்கு? அன்னமய ஆர் ஸ்தூல சரீரம். ஈஸியான கொஸ்டின் தானே கேட்குறேன். அப்போ இந்த ஸ்தூல சரீரம் ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. அப்போ உடம்புலையும் வந்து பஞ்சபூதத்துடைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டா? இப்போ நம்மளோட ஃபிசிக்கல் பாடியில் பஞ்சபூதத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் பாடியிலையும் டெஃபினட்டாக இருக்கணும். ஏன்னா உடம்பு வந்து என்னது? காரியம், ப்ராடக்ட். இப்போ காசில் என்ன இருக்கோ அது டெஃபினட்டாக ப்ராடக்டில் இருக்கும். இப்போ உடம்புல பிருத்திவி தத்துவம் இருக்கா இல்லையா? பிருத்திவி தத்துவம்னா என்னது? இப்போ எதெல்லாம் சாலிட் போர்ஷன் இருக்கோ நம்மளோட உடம்புல அது எல்லாமே வந்து பிருத்திவி தத்துவம் ஆஃப் பஞ்சபூதம். உடம்புல ஆப்வியஸாக ஜல தத்துவம் இருக்குது, அப்புறம் அக்னி தத்துவம் இருக்குது, டெம்பரேச்சர்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வாயு தத்துவமும் ப்ரீதிங் பண்ணுறோம் இல்லையா, வாயு தத்துவம் இருக்குது. ஆகாச தத்துவமும் வந்து உடம்புல அங்கங்கே இருக்குது இல்லையா. எம்டி ஸ்பேஸும் இருக்குது, ஸ்பேஸில் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கு இந்த சரீரமும் இல்லையா. அப்போ அன்னமய ஸ்தூல பஞ்சபூதானியிலிருந்து வந்தது. அதனால தான் இந்த பாடிக்கு என்ன பேர்? பௌத்திக சரீரம் அப்படின்னும் வந்து இந்த சரீரத்துக்கு பேரானது இருக்கு. இப்போ ஸ்தூல பஞ்சபூதத்திலேருந்து வருது. சரி, ஸ்தூல பஞ்சபூதத்திலேருந்து வருது. அப்புறம் இந்த ஃபிசிக்கல் பாடியை ஸ்தூல பஞ்சபூதமே மெயின்டைன் பண்ணுறது. கரெக்டா? ஸ்தூல பஞ்சபூதம் தான் இந்த ஃபிசிக்கல் பாடியை சஸ்டெயின் பண்ணுறது. அப்புறம் என்ன ஆகிறது? இந்த சரீரம் போனதுக்கப்புறம் அது ஸ்தூல பஞ்சபூதத்திலேயே ரிசால்வும் ஆகிறது இல்லையா. இப்போ வந்து எப்படி ஸ்தூல பஞ்சபூதம் வந்து இந்த உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறோம், சஸ்டெயின் பண்ணுறதுன்னு சொல்கிறோம்? நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதெல்லாமும் என்னது? ஸ்தூல பஞ்சபூதம் தான். பிருத்திவி, ஜலம், அக்னி இதெல்லாம் தான் நாம் வந்து உட்கொள்கிற காம்பனன்ட்ஸு. அக்னியை என்ன எப்படி கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், சாந்தோக்கிய உபனிஷத் வந்து சொல்கிறது, இந்த எண்ணெய் இருக்குல்ல, ஆயில் அண்ட் கீ, நெய், இது ரெண்டுமே வந்து அக்னி தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் பேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து அக்னி தத்துவம் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. அப்புறம் வாயு தத்துவம் ஆப்வியஸாக மூச்சு விடுறதுக்கு நம்ம வந்து அதை சஸ்டெனன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது இந்த உடம்பு எதால் சஸ்டெயின் ஆகிறது? ஸ்தூல பஞ்சபூதத்தினால சஸ்டெயின் ஆகிறது. ஃபைனலி இது எங்கே ரிசால்வ் ஆகிறதுனா ஸ்தூல பஞ்சபூதத்திலேயே ரிசால்வ் ஆகிறது. அதனால ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கொயரியில் பிருகு வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறார் அப்படின்னா, ஸ்தூல பூதம் அதுதான் வந்து பிரம்மன் அப்படின்னு அவர் வந்து கன்க்ளூட் பண்ணிடுறார். ஏன்னா அப்பா வந்து என்ன க்ளூ கொடுத்தார்? எது வந்து சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கோ தத் பிரம்மேதி அப்படின்னு சொன்னார்.
அண்ட் வந்து நீ அன்னமய கோஷாலேருந்து உன்னோட என்கொயரி ஆரம்பி அப்படின்னு சொன்னார். ஸோ அன்னமய கோஷாவை எடுத்துட்டு அதை என்கொயர் பண்ணும் பொழுது பிருகு என்ன கண்டுபிடிச்சார்? ஸ்தூல பஞ்சபூதம் தான் இதுக்கு சிருஷ்டி காரணம், ஸ்திதிக்கு காரணம், லயத்துக்கும் காரணம். அதனால வந்து ஸ்தூல பஞ்சபூதானி தான் வந்து பிரம்மன் அப்படின்னு வந்து கன்க்ளூட் பண்றார். ஸோ உபாதான காரணமா இது இருக்கிறதுனால இதுதான் பிரம்மன் அப்படின்னு கன்க்ளூட் பண்றார். ஆனா சூக்ஷ்ம சரீர பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன ஆகும்? பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய இதெல்லாம் இருக்குல்ல, அதனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதுக்கு எது காரணமா இருக்கும்? சூக்ஷ்ம சரீரத்துக்கு எது காரணமா இருக்கும்? சூக்ஷ்ம பஞ்சபூதம் தான் காரணம் இல்லையா? இப்போ ஸ்தூல சரீர ஆங்கிள் இருந்து பார்த்தா ஸ்தூல பஞ்சபூதம் காரணம், சூக்ஷ்ம சரீர ஆங்கிள் இருந்து பார்த்தா சூக்ஷ்ம பஞ்சபூதம் காரணம் ஆயிடும், ஸ்தூல பஞ்சபூதம் என்ன ஆயிடும்? காரியமா ஆயிடும். அப்ப ரிலேட்டிவ் காரணமா இப்போ ஸ்தூல பஞ்சபூதம் ஆயிடுறது. தத்துவபோதம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னா, இந்த சூக்ஷ்ம சரீரத்துல மைண்ட் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்குல்ல, அது எதுல இருந்து வந்தது அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம. சத்துவ குணம் ஆஃப் சூக்ஷ்ம பஞ்சபூதானி அப்படின்னு பார்த்தோம். எல்லாம் 5 பூதத்தினுடைய சூக்ஷ்ம அம்சத்திலிருந்து ஒரு சத்துவ அம்சத்திலிருந்து மைண்ட் வந்து பிறந்தது அப்படின்னு படிச்சிருக்கோம். பிராணன் வெரி குட். ரஜோகுணம் ஆஃப் சூக்ஷ்ம பஞ்சபூதானி, பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, இது எல்லாமே வந்து சூக்ஷ்ம பூதத்திலிருந்து வந்தது அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம் வருது, அதனாலேயே சஸ்டெயின் ஆகிறது, அதிலேயே அது மறுபடியும் ரிசால்வ் ஆகிறது. அப்போ சூக்ஷ்ம பூதானி தான் பிரம்மன் அப்படின்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ வந்து பிருகு வந்து போவார். இப்போ இந்த பஞ்சபூதத்தை எடுத்துட்டாலே அதுலேயே வந்து இப்போ நம்ம பிருத்திவி வந்து ப்ராடக்ட் தானே. பஞ்சபூதத்திலேயே பிருத்திவிங்கிறது என்னது? எதனுடைய ப்ராடக்ட்னு சொல்லலாம்? பிருத்திவி எதனுடைய ப்ராடக்ட்? ஜலத்தோடைய ப்ராடக்ட். ஜலம் எதனுடைய ப்ராடக்ட்? அக்னியோடைய ப்ராடக்ட். அக்னி எதோடைய ப்ராடக்ட்? வாயுவோட ப்ராடக்ட். வாயு எதோடைய ப்ராடக்ட்? ஆகாசத்தோடைய ப்ராடக்ட். தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஆகாஷா வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹ, அத்யஃப் பிருத்திவி அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ பஞ்சபூதானி தான் பிரம்மன் அப்படின்னு சொன்ன உடனே டீச்சர் சொல்றார், பஞ்சபூதானி வந்து காரணம் தான், நோ டவுட்டு. ஆனால் அதுவே இன்னொன்னுக்கு ப்ராடக்டாகவும் அமையிறது. ஸோ பிருத்திவி ஜலத்துலேருந்து வருது, ஜலம் அக்னிலேருந்து வருது, அப்புறம் அக்னி வந்து வாயுலேருந்து வருது, வாயு வந்து ஆகாசத்துலேருந்து வருது. அப்போ ஆகாசம் வந்து அல்டிமேட்டாக இருக்குமோ? அல்டிமேட் காரணமாக இருக்குமோ? ஆகாஷாவும் பிறந்தது அப்படின்னு படிக்கிறோம். டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து பிறக்கிறது, அது கூட ப்ராடக்ட் தான். ஆத்மன ஆகாஷ சம்பூதா அப்படின்னு நாம் படிக்கிறோம். ஸோ இப்படி வந்து 4 வாட்டி வந்து போயிட்டு போயிட்டு வரர். பஞ்சபூதம் தான் பிரம்மன் அப்படின்னு இனிஷியலாக வந்து சொல்கிறார். இதை தான் வந்து உபனிஷத்து வந்து வேறு லாங்குவேஜில் நம்மளுக்கு இதையே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. அன்னம் பிரம்மேதி வியஜானாத் அப்படின்னு இங்கே வந்து சொல்லப்படுறது. அன்னம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா ஸ்தூல பஞ்சபூதானியை இந்த இடத்துல குறிக்கிறது. ஸ்தூல பஞ்சபூதம். அப்போ அவர் என்ன சொல்றார்? அன்னம் பிரம்மேதி வியஜானாத், நான் ஸ்தூல பஞ்சபூதம் தான் பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா பிரம்மனுடைய டெஃபினிஷன் என்ன சொன்னார்? அது வந்து இந்த இடத்துல சிருஷ்டி ஸ்திதி லய காரணம்னு நீங்கள் சொன்னேன், அது வந்து கரெக்டாக ஃபிட்டின் ஆகிறது. அதனால ஸ்தூல பஞ்சபூதம் தான் பிரம்மன். அன்னாத் ஹி ஏவ கலு இமானி பூதானி ஜாயந்தே. இப்போ அன்னத்திலிருந்து தான் எல்லா சரீரங்களும் பிறக்கிறது. இமானி பூதானின்னு தீஸ், இந்த சரீரங்கள், ஜாயந்தேன பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லா சரீரங்களுக்கும் ஸ்தூல பூதம் தான் சிருஷ்டி காரணம். அப்போ அன்னம்னா இந்த இடத்துல வந்து சாப்பிட்ற அன்னம்,
போட்டுன்றக்கூடாது. என்ன போட்டுக்கணும்? ஸ்தூல பஞ்சபூதத்தை இந்த இடத்துல நாம் வந்து ஞாபகமாக அப்ளை பண்ணணும். ஸோ இமானி அப்படின்னு சொன்னால் இந்த உயிரினங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த அப்படின்னு அர்த்தம். பூதானின உயிரினங்கள் ஜாயந்தே பிறந்தன. அப்போ ஸ்தூல சரீரங்கள் பிறக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் என்ன? அன்னேன ஜாதானி ஜீவந்தி. ஜாதானி அப்படின்னா அப்படி எதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் அன்னேன அன்னத்தினாலேயே ஜீவந்தி காப்பாற்றப்படுகிறது, சஸ்டெயின் பண்ணப்படுகிறது. அப்போ அன்னம் சாப்பிட்டு தான் இந்த ஃபிசிக்கல் பாடியை நாம் வந்து சஸ்டெயின் பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக நாம் வந்து பஞ்சபூதத்தை தான் சாப்பிட்றோம். ஆனால் பஞ்சபூதத்தை வேற ஒரு ஃபார்மில் நாம் வந்து கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். பிருத்திவ்யாம் ஓஷதயா ஓஷதையோ அன்னம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ பஞ்சபூதம் தான் என்னவா கன்வெர்ட் ஆகிறது? ஓஷதையவா கன்வெர்ட் ஆகிறது. தாவரங்களா அதுதான் வந்து கன்வெர்ட் ஆகிறது. இப்போ அந்த தாவரம் தான் வந்து நம்மளுக்கு அன்னமாக நாம் வந்து கன்சியூம் பண்ணுறோம். அப்போ பஞ்சபூதம் இன் கன்சியூமபிள் ஃபார்ம், வேறு ஃபார்மில் நாம் பஞ்சபூதத்தை கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து சரீரங்கள் வருது. இப்போ இந்த கன்சியூமபிள் ஃபார்ம்னால தான் சஸ்டெயின் ஆகிறது. இந்த கன்சியூமபிள் ஃபார்மிலேயே அது போய் ரிசால்வ் ஆகிறது. எப்படி கன்சியூமபிள் ஃபார்மாக இருக்கும் அது அப்படின்னு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது கன்சியூமபிள் ஃபார்ம். இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் இருக்கிறவா என்ன ஆகிடுறா? போனதுக்கப்புறம் பூமிக்கு போய்டுறோம். அது என்ன ஆகிறது? ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு அதுதான் கன்சியூமபிள் ஃபார்ம் ஆஃப் பஞ்சபூதமாக இருந்து ஸோ அதிலேயே வந்து ரிசால்வ் ஆகிறது அப்படின்னு இந்த இடத்துல பிருகு வந்து சொல்கிறார். ஸோ அன்னம் பிரயந்தியபிவிஷந்தி பிரயந்தி அபிவிஷந்தி இதி. பிரயந்தி அப்படின்னு சொன்னோன்னா இறந்து போகிற ஜீவராசிகள், ஆஃப்டர் டெத் அப்படின்னு அர்த்தம். அபிவிஷந்தி அப்படின்னா போய் சேரறது. எங்கே போய் சேரறது? அன்னத்துக்கே அது போய் சேரறது, பஞ்சபூதத்துக்கே அது போய் சேரறது. தத் விஜ்ஞாய பிருகு வந்து அதை தெரிஞ்சுட்டார். ஸோ என்ன தெரிஞ்சுருக்கார்? அன்ன ரூபாத்மகம் பிரம்ம அப்படின்னு அவர் தெரிஞ்சுருக்கார். ஸ்தூல பூதானி தான் வந்து பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சுருக்கேன்னு சொல்கிறார். ஸோ என்ன பண்ணுறார்? புனரேவ வருணம் பிதரம் உபசசார. ஸோ தன்னுடைய அப்பா கிட்ட திரும்பி போகிறார். நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போகிறார். புனக ஏவ, புனகனா என்ன அர்த்தம்? மறுபடியும், திருப்பி, அகெயின். பிதரம் வருணம் அப்படின்னா அப்பாவாகிய வருணர் கிட்ட அப்படின்னு அர்த்தம். உபசசார ஹி அப்ரோச், அணுகினார். என்ன சொல்றார்? அதீஹி பகவோ பிரம்மேதி. இப்போ பிருகு வந்து அன்னம்தான் பிரம்மன்னு தெரிஞ்சுட்டேன்னு சொல்லும் போதே பிருகுவுக்கு தெரியறது அன்னம் வந்து அல்டிமேட் காரணமாக இருக்க முடியாது அப்படின்னு அவருக்கு சொல்லும் போதே வந்து ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஏன்னா வந்து ஸ்தூல பூதமே வந்து அப்சல்யூட் காரணம் கிடையாது அப்படின்னு தெரியறது. ஏன்னா ஸ்தூல பஞ்சபூதமே எதுலேருந்து வருது? சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து வருது. இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து ஸ்தூல பஞ்சபூதம் வருதில்ல, அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு டெக்னிக்கல் நேம் இருக்குது. என்னது? பஞ்சீகரணம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த தத்துவபோதம் வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு நம்மளுக்கு எப்படி வரும் ஸ்தூல பஞ்சபூதம் சூக்ஷ்ம பஞ்சபூதம் அப்படின்னு டவுட்டெல்லாம் வரவே கூடாது. நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து இப்படி தான் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு வாட்டி தத்துவபோதம் படிக்கும்போது எப்படி இருக்கும்? ஏதோ வந்து கிளாசரி படிக்கிற மாதிரி இருக்கும். டெஃபினிஷன்ப்பா, நம்ம வந்து ஃப்யூச்சர் கிளாஸஸுக்கு தத்துவபோதம் யூஸ் ஆகும்னு சொல்கிறா, சும்மா தெரிஞ்சு வச்சுப்போம் ஒரு 4-5 சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸு, இதோட டெஃபினிஷன் அப்படின்னு தான் நம்ம வந்து எல்லாருமே படிப்போம். ரெண்டாவது வாட்டி படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓ இது வந்து கிளாசரிலாம் கிடையாது, இது ஒரு கம்ப்ளீட்டு டெக்ஸ்ட், இது ஒன்றே போகிறோம். பிரம்ம ஞானம் வரணும்னா அந்த ஒரே ஒரு டெக்ஸ்டே வந்து போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மூணாவது வாட்டி படிக்கும்போது எப்படி இருக்கும்? சொல்லுவாள்ல வேற லெவல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கே எப்படி இருக்கும்? டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 4வது வாட்டி 5வது வாட்டிலாம் படிக்கும் பொழுது அந்த டெப்த்து வந்து ஃபஸ்ட்டு வாட்டியோ செகண்ட் வாட்டியோ நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி. ஸோ நம்மளுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டீப்பாக போயிட்டே இருக்கும். அப்போ பஞ்சீகரணம் மூலமாக வந்து ஸ்தூல
பஞ்சபூதம் பிறக்கிறது. அதனால அது வந்து ஆத்தியந்திக காரணம் இல்லை. தேர்ஃபோர் நான் பிரம்மனை தெரிஞ்சுக்கல, அதனால ப்ளீஸ் எனக்கு நீங்கள் டீச் பண்ணுங்கோ அப்படின்னு திருப்பியும் வந்து பிருகு வந்து அப்பா கிட்ட கேட்குற. அதீஹி பகவோ பிரம்மேதி. பகவஹா அப்படின்னா பகவான். அப்பாவை வந்து ரொம்ப மரியாதையாக வந்து இந்த இடத்துல வந்து அவர் அட்ரஸ் பண்ணுறார். பிரம்ம அதீஹி இதி, பிரம்மனை பற்றி எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறார். ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறார். அப்போ வருணர் வந்து என்ன சொல்கிறார்? வா, உனக்கு நான் வந்து கிளாஸ் மேலே கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை. என்ன சொல்கிறார்? நோ நோ, நத்திங் டூயிங். உனக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண போகிறதில்ல. நீ போய் திருப்பியும் போய் ஒழுங்காக விசாரம் பண்ணிட்டு வா, ஒழுங்காக நீ ஹோம் ஒர்க்கு பண்ணு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ வந்து கரெக்டான டைரக்ஷனில் தான் உன்னுடைய விசாரமானது இருக்கு அப்படின்னு சொல்கிறார். தஹும் ஹோ வாச்ச தம் இதி ஹ உவாச்ச அப்படின்னு சொல்கிறார். தம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வருணரை குறிக்கிறது. வருணர் இதி ஹ உவாச்ச அப்படின்னு இவ்வாறு கூறுகிறார் அப்படின்னு அர்த்தம். எவ்வாறு கூறுகிறார்? தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ. நீ வந்து என்கொயரி பண்ணுறது மூலமாகவே பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ. தபஸ் மூலமா, தபஹா அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? என்கொயரி. என்கொயரி மூலமாகவே நீ வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. தபஹ பிரம்ம இதி அப்படிங்கிறாரு. என்னவா? தபஹ பிரம்ம இத்தின்னா என்ன அர்த்தம்? அனாலிசிஸே பிரம்மன் அப்படின்னு இங்க சொல்றார். அது என்னது? அனாலிசிஸே பிரம்மன்னா என்ன அர்த்தம்? அனாலிசிஸ் மூலமா பிரம்மனை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப தபஹா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல என்னன்னா பிரம்ம பிராப்தி சாதனம். நம்ம வந்து பிரம்மனை தெரிஞ்சுக்கணும்னா வாட் இஸ் த மீன்ஸ் அப்படின்னா அதுக்கு தபஹாங்கிற வார்த்தையை வந்து உபனிஷத் யூஸ் பண்றது. ஸோ விசாரம் அதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஸோ தபஹ சதபோ தப்யத சதபஸ் தப்த்வா. சஹ தபஹ அதப்யதா. சஹனா யாரு? பிருகு. தபஹ அதப்யத. தபஹனா அனாலிசிஸ், அதப்யதனா அனாலிசிஸ் பண்ணினார். அப்புறம் என்னவா? சஹ தபஹ தப்த்வா. பிருகு அனாலிசிஸ் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன ஆகிறது? அது வந்து நெக்ஸ்ட் அணுவாக்கா நாம வந்து படிக்க. பிராணோ பிரம்மேதி வியஜானாத். பிராணாத் ஏவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. பிராணாத் ஏவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. பிராணேன ஜாதானி ஜீவந்தி. பிராணேன ஜாதானி ஜீவந்தி. பிராணம் பிரயந்த்யபிசம்விஷந்தீதி. பிராணம் பிரயந்த்யபிசம்விஷந்தீதி. தத்விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதரமுபசசார. அதீஹி பகவோ பிரம்மேதி. தஹும் ஹோவாச்ச தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ. விஜிக்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி. சதபோ தப்யத. சதபஸ்தப்த்வா. இப்போ ஃபர்தராக வந்து பிருகு வந்து என்கொயர் பண்ணி என்ன தெரிஞ்சுட்டார்? ஸ்தூல பஞ்சபூதானி வந்து அல்டிமேட் காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா ஸ்தூல பஞ்சபூதாமே வந்து இப்போ சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து தான் பிறக்கிறது. இப்போ சூக்ஷ்ம பஞ்சபூதானி வந்து ரெண்டு விஷயத்துக்கு
காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன 2 விஷயத்துக்கு சூக்ஷ்ம பஞ்சபூதம் காரணமா இருக்கு? ஒண்ணு வந்து ஸ்தூல பஞ்சபூதானிக்கு காரணமா இருக்கு. பஞ்சீகரணம் மூலமா வந்து ஸ்தூல பஞ்சபூதானி பிறக்கிறது அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது வெரி குட், சூக்ஷ்ம சரீரத்துக்கும் வந்து சூக்ஷ்ம பஞ்சபூதானி காரணமா இருக்கு. ஸோ ஸ்தூல பூதானி, சூக்ஷ்ம சரீரம், இது ரெண்டுத்துக்குமே வந்து சூக்ஷ்ம பஞ்சபூதானி காரணமா இருக்கு. இப்போ சூக்ஷ்ம சரீரத்தையே தான் நாம என்னவா பிரிக்கிறோம்? அக்கார்டிங் டு தத்துவபோதா 3 கோஷாவா நாம வந்து பிரிக்கிறோம். என்ன 3 கோஷா? பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய அப்படின்னு 3 கோஷாவா ஒரே சூக்ஷ்ம சரீரத்தை தான் பிரிக்கிறோம் இல்லையா? இப்போ பிராணமய அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா கிரியாசக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ கிரியாசக்தியை பிராணமய கோஷா வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மனோமய இச்சாசக்தியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். விஞ்ஞானமய ஞான சக்தியை குறிக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த யுனிக் கெப்பாசிட்டி இருக்குல்ல, ஆசைப்படுறது, டிசையர் அப்படிங்கிற யுனிக் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கு. எல்லா ஜீவராசிக்குமே இருக்கும். ஆனால் மனுஷனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. மிருகங்கள்லாம் எடுத்துன்னா ரொம்ப மினிமல் ஆசை இருக்கும். என்னன்னா தான் உயிர் வாழணும் அப்படிங்கிற அந்த மினிமல் ஆசை வந்து டிசையர் வந்து இருக்கும். பாக்கி ஆசைகள் எல்லாம் யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா மனுஷனுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக அது வந்து இருக்குது. அந்த இச்சா சக்தி வந்து வெல் டெவலப்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஞான சக்தி வந்து என்னது? ஞான சக்தி அப்படின்னா என்னது? தெரிஞ்சுக்கிற பவர். ஸோ இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இச்சா அந்த டிசையர் இருக்குல்ல, அது எப்போ ஏற்படும்? only if I know about something. எனக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, தெரியாத விஷயத்தை பற்றி என்னால் ஆசைப்பட முடியுமா? தெரியாத விஷயத்து மேலே எனக்கு ஆசை ஏற்பட முடியுமானா ஏற்படாது. எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அதை அடையிறது ஒர்த் வைல் அப்படிங்கிற அறிவு இருக்கணும். அப்போ தான் நான் வந்து அது மேலே ஆசையே படுவேன் இல்லையா? அதுக்கப்புறம் அதை போய் அடையிறது. அப்போ என்ன பண்ணுறோம்? ஜென்ரலாக நாம் நோ, டிசையர், ஆக்ட். இதுதான் நம்மளோட லைஃப். நோ, டிசையர், ஆக்ட். ஜானாதி இச்சதி யததே அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இந்த ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, இது 3ம் சேர்ந்தது தான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பூதத்திலிருந்து வந்தது. அப்போ சூக்ஷ்ம பூதத்தில் இந்த 3 சக்தியும் பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கணும். கரெக்டா? சூக்ஷ்ம சரீரம் இந்த 3 சக்திக்கு கரஸ்பாண்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சூக்ஷ்ம சரீரம் எதுலேருந்து வந்திருக்கு? சூக்ஷ்ம பஞ்சபூதானிலேருந்து வந்திருக்கு. அப்போ சூக்ஷ்ம பஞ்சபூதானியில் இந்த 3 சக்தியும் பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கணும். ஏன்னா காரணத்தில் இருக்கிறது தான் காரியத்தில் அவைலபிளாக இருக்கும். அப்போ கிரியாசக்தி பிரதான சூக்ஷ்ம பூதம் இருக்கணும், இச்சாசக்தி பிரதான சூக்ஷ்ம பூதம் இருக்கணும், ஞான சக்தி பிரதான சூக்ஷ்ம பூதம் இருக்கணும். அதை தான் பிருகு வந்து இங்கே சொல்கிறார். பிராணோ பிரம்மேதி வியஜானாத். இந்த பிராணா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது எதை குறிக்கிறது அப்படின்னா கிரியாசக்தி பிரதான சூக்ஷ்ம பூதத்தை அந்த வார்த்தை குறிக்கிறது. ஸோ பிருகு இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணிடுறார்? பிராணாதான் பிரம்மன் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுறார். இப்போ இந்த இடத்துல பிராணானா கிரியாசக்தி பிரதான சூக்ஷ்ம பூதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் எல்லா பிராணமய கோஷாவும் ஒரிஜினேட் ஆகிறது. அதனால தான் எல்லா பிராணமய கோஷாவும் சஸ்டெயின் ஆகிறது. அதிலேயே எல்லா பிராணமய கோஷாவும் ரிசால்வும் ஆகிறது அப்படின்னு அவர், அதனால இந்த பிராணாதான் வந்து பிரம்ம அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறார். இந்த பிராண அப்படிங்கிற காஸ் இருக்குல்ல, இந்த காஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல, அதுக்கு வந்து சாஸ்திரம் வந்து ஒரு டெக்னிக்கல் நேம் வந்து கொடுக்கறது. இதை நம்ம ஆல்ரெடியும் பார்த்துருக்கோம். கிரியாசக்தி பிரதான, இது புதுசாக இருக்கும். கிரியாசக்தி பிரதான
சூக்ஷ்ம பூதம்ங்கிற வார்த்தை புதுசு. ஆனால் அந்த பிராணன் இருக்கே அதுக்கு வந்து டெக்னிக்கல் நேம் நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னன்னு பார்த்துருக்கோம்? சூத்திரம் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம். சூத்திர பிராணா அப்படின்னு படிச்சிருக்கோம். இச்சாசக்தி பிரதான சூக்ஷ்ம பஞ்சபூதத்துக்கு என்ன டெக்னிக்கல் நேம்? கிரியாசக்தி பிரதான சூக்ஷ்ம பஞ்சபூதத்துக்கு சூத்ரா, சூத்திரம் or சூத்ர அப்படின்னு சொல்லலாம். இச்சாசக்தி பிரதான சூக்ஷ்ம பஞ்சபூதத்துக்கு என்ன டெக்னிக்கல் நேம்? நம்மளுக்கு தெரியும், அது ஹிரண்ய கர்ப்ப. ஞானசக்தி பிரதான சூக்ஷ்ம பஞ்சபூதானிக்கு என்ன பேரு? மகத்தத்துவம். எல்லாமே சூக்ஷ்ம சரீரம் தான், ஆனா அந்த சக்தியை பேஸ் பண்ணி அதை வந்து சூத்திரம், ஹிரண்ய கர்ப்ப, மகத் அப்படின்னு நாம வந்து கிளாசிஃபை பண்றோம். படிச்சிருக்கோமே, இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மகத்தஃ பரம் அவ்யக்தம். எங்க படிச்சிருக்கோம் இதை? கட்டோபனிஷத்துல நாம வந்து இதை பார்த்துருக்கோம். அப்ப பிராணாலேருந்து பிராணாத் ஏவ கலு இமானி பூதானி ஜாயந்தே. கலு அப்படின்னு சொன்னா இண்டீடு அப்படின்னு அர்த்தம். அப்ப பிராணன்லேருந்து தான் இந்த பூதானி பிராணமயா வந்து பிறக்கிறது. அப்ப அந்த பிராணமய கோஷாவை பிராணாவே சஸ்டெயின் பண்றது, அதிலேயே அது ரிசால்வும் ஆகிறது. அதனால பிருகு சொல்றார் பிராணம் பிரம்ம அப்படின்னு சொல்றார். பட் அவருக்கே தெரியறது சூக்ஷ்ம பூதானி கூட வந்து காரணமா இருக்க முடியாது, அதுவும் பிறந்தது தான். இந்த பூதம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து பூஹு அப்படிங்கிற ரூட்லேருந்து வருது, தாத்துலேருந்து வருது. இப்போ பவந்தி உற்பத்தியந்தே இதி பூதானி, that which originates, அதை தான் நம்ம வந்து பூதானி அப்படின்னு சொல்கிறோம். எது ஒன்று பிறக்கிறதோ அது பூதானி. அப்போ ஆப்வியஸாக பூதானின்னு சொன்னாலே அது வந்து கண்டிப்பாக ப்ராடக்டாகவும் இருக்கு. ஸோ புனரேவ வருணம் பிதரம் உபசசார. என்ன பண்ணுறாரு? அப்பா கிட்ட போய் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், பிராணம்தான் வந்து பிரம்மன் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போதே அவருக்கு தெரியறது நோ நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணுறோம் இந்த இடத்துல. இப்போ சூக்ஷ்ம பஞ்சபூதமும் கூட வந்து அல்டிமேட் காரணமாக இருக்க முடியாது, அப்போ வேற ஏதோ ஒன்று இருக்கணும். ஸோ புனரேவ வருணம் பிதரம் உபசசார. மறுபடியும் அவர் அப்பா கிட்ட போய் சொல்றார். என்ன கேட்குறார்? அதீஹி பகவோ பிரம்மேதி, ப்ளீஸ் எனக்கு பிரம்மனை பற்றி கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்கோ. அப்போ அப்பா என்ன சொல்லுவார்? நோ நத்திங் டூயிங். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்பா. இந்த காலத்து அப்பா மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சொன்னது தான். ப்ளீஸ்லாம் கேட்டால் இப்போல்லாம் அப்பாலாம் சரி போனால் போகிறது அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா. அப்போ அவர் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. போ வாச்ச, நீ வந்து போய் என்கொயர் பண்ணிட்டு வா. என்கொயர் பண்ணி என்ன சொல்லுவார்? பிரபு நம்மளுக்கே ஆன்சர் தெரியும். என்னன்னு சொல்லுவார்? எது வந்து இப்போ பிரம்மன்னு சொல்லுவார்? மனோமயாதான் பிரம்மன் அப்படின்னு சொல்ல போகிறார். இங்கே வந்து பிராண இருக்கு இல்லையா, பிராண அப்படின்னு சொன்னால் காசு, பிராணமய அப்படின்னு சொன்னால் அதுதான் ப்ராடக்ட். மய அப்படின்னு ஆட் பண்ணிட்டோன்னா அது ப்ராடக்ட் ஆகிடும். பிராண அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து காஸ், அந்த சூத்திர அதை வந்து இந்த பிராணங்கிற வார்த்தையை வந்து ரெஃபர் பண்ணுறது. அதுவும் வந்து கிரியாசக்தி பிரதான சூக்ஷ்ம பஞ்சபூதானி அப்படின்னு அந்த இடத்துல நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பிருகு வந்து சொல்ல போகிறார், இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன், மனோமயாதான் வந்து அப்படின்னு சொல்ல போகிறார். அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நம்மளுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்தா நாம் டெஃபினட்டாக பண்ண மாட்டோம். அதனால் நாம் வந்து ஒழுங்காக அனாலிசிஸே பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.